ஆத்மானம் மானுஷம் மன்யே என்ற வாக்கியத்தை அனுசரித்து மனித நிலைமையில் ராமன் உபாசகனாக இருந்தான். விஷ்ணு என்ற நிலைமையில் இந்த ஸ்தோத்திரத்திற்கு உபாசியமான அந்தர்யாமியான பரமாத்மாவாகத்தான் ஆகிறான். அதில் நமக்கு சிறிதேனும் சந்தேகம் வரவேண்டாம். இந்த ஸ்தோத்திரத்தில் ராமனை உபாசிய வஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஹரியஸ்வாய என்ற பதத்தின் அர்த்தத்தை கவனித்த மாத்திரத்திலேயே அவ்விதம் பரவஸ்துதான் என்று நாம் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் மனிதர்களுக்கு எவ்விதமான ஆபத்தையும் சுலபமாக விலக்கிக் கொள்வதற்கோ எவ்விதமான சம்பத்தையும் அடைவதற்கோ ஆயுளின் அபிவிருத்திக்கோ குடும்பத்தின் மேன்மைக்கோ பாபக்ஷயத்துக்கோ சத்ருநாசத்துக்கோ இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கல்பக விருட்சம் போல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் முக்கியமான பாகமாக விளங்கி வருகிறபடியால் சிறப்பையும் மதிப்பையும் விரும்புகிற ஒவ்வொரு ஆஸ்திகரும் இதை தினந்தோறும் அதிக ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்து வர வேண்டும்.